குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆம்ஸ்டாங் ஒருதரை கொல்லப்பட்டிருக்கிறார். சீமான் எப்போதெல்லாம் தேர்தல் வருவதோ, எப்போதெல்லாம் சீமானின் அரசியல் இங்கே பேசப்படுகிறதோ, அப்போதெல்லாம் சீமான் கொல்லப்படுகிறார். விமர்சனம் திராவிட கட்சிகள் மேலே வைக்கிறது என்னன்னா, பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ கடைசியாக நடந்த விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, விக்கிரவாண்டிலே பெரும்பான்மையினர் அவங்க தான் ஆனால் அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஓட்டுக்கு காசு வரல அப்படின்னு சாலை மறியல் பண்ணுற நிலைமை இருக்குதோ. என்ன எங்கள் ஊர்னா கேவலமா? அந்த ஊர்லாம் காசு கொடுத்தாங்களா? ஏதோ இட்லி தட்டு கொடுத்தாங்களா? சாப்பாடு தட்டு கொடுத்தாங்களா? எங்கள் ஊருக்கு வரலையா? எவனா ஓட்டுக்கிட்டு கேட்டு வரட்டும் அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் தமிழகத்தில் ஒரு 35 லட்சம் பேர் எல்லாம் சோறு திங்கிறேன், என்னடா திங்கிறீங்க கேட்க முடியுமா? அந்த மணல்லே அப்படி தான் இருக்குது. சொல்லுவாங்களே, ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயிலையும் குடிச்சிருவாங்க. கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று அப்படின்னு வாங்கன்ற பாலிசி இன்னும் பல பேர்கிட்ட இருக்குது. அவனுக்கு அந்த 1000 ரூபா பெரிய காசா? அப்படி தான் மக்கள் வளர்ந்துட்டான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுதல் வரும். இந்த மாறுதல் வரக்கூடாதுன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு வருவதுக்கு முன்னாடியே இங்கே நாங்கள் செல்வ செழிப்பாக தான் ஒரு காங்கிரஸ் கட்சி, ஒரு காமராஜர் எஸ்சிக்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு போது பரமேஸ்வரனை இந்து சமயத்துறை அமைச்சராக்கி, வாங்கடா எல்லா ஐயனும் எவெல்லாம் மறிக்கிறீங்கள வாங்கடா, அந்த ஆளை மாலை போட்டு தலைப்பா கட்டி கும்ப மரியாதை கொடுத்து கோயிலுக்குள்ள இட்டு போங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கக்கனை உள்துறை அமைச்சராக்கினார், போலீஸ் மினிஸ்டர் ஆக்கினார். இன்னைக்கு காமராஜர் அணைகள் கட்டினார்ன்றாங்க. அப்போது அந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், பட்டியல் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறான், இவங்கெல்லாம் தலைவர் ஆகிட்டான்ல, உண்மையிலே தலைவராக இவன் பாவிக்கப்படுகிறான ஒரு சர்வே சார். அதில் வட மாவட்டங்களில் உள்ள இதில் மட்டும் எடுத்தாங்க. நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 20 ஊராட்சிகளில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சித்தாந்த அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க. திராவிட இயக்கத்துக்கு எதிரான சித்தாந்த அடிப்படை உள்ளவங்க நிறைய இருக்காங்க அன்னைக்கு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் இப்போ அண்மையில் இந்த பாட்டு சம்மந்தமான ஒரு சர்ச்சை வந்ததில்ல, அந்த பெரிய மனுஷன் ஒரு 50-100 பெரிய மனுஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி சீமான் பேசின்னு தெரியுறான், நாம் விஜயலட்சுமி பற்றி பேசணும். விஜயலட்சுமிக்கும் இவருக்கு என்னது, ஏதோ ஒரு கசமசா தானே சொன்னாங்க. அந்த விஷயத்தை இவனுக்கு பேசணுமா? அவர் எப்படி தொட்டார், எத்தனை நாள் வச்சுருந்தார், எங்கெங்கே கூட்டு போனார், விஜயலட்சுமி என்னென்ன டேமேஜ் சொல்லிச்சு அப்படின்னு பேசுறது எவ்வளோ கீழ்த்தரமான வேலை. ஆம்ஸ்டாங் ஒருதரை கொல்லப்பட்டிருக்கிறார். சீமான் எப்போதெல்லாம் தேர்தல் வருவதோ, எப்போதெல்லாம் சீமானின் அரசியல் இங்கே பேசப்படுகிறதோ, அப்போதெல்லாம் சீமான் கொல்லப்படுகிறார், அசிங்கப்படுத்தப்படுகிறார். எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட். எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இருக்குமா? அப்போ பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ட்ரீட்மெண்ட்டை மாற்றுவாங்க சார். அந்த மாதிரி சீமான் அசிங்கப்படுத்தப்படுகிறார். ஒரு விமர்சனம் திராவிட கட்சிகள் மேலே வைக்கிறது என்னன்னா, பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ கடைசியாக நடந்த விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விக்கிரவாண்டிலே பெரும்பான்மையினர் அவங்க தான் ஆனால் அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஓட்டை விற்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 3000ன்றாங்க. 5 ஓட்டு இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஏன்பா 500 ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 5 ஓட்டு இருந்தால் 10,000 இல்லை, 10,000 உனக்கு சின்ன காசு. 10 கோடி 100 கோடி உனக்கு சின்ன காசு, எனக்கு 10,000 பெரிய காசு இல்லை. அதெல்லாம் நான் வாங்குறேன். இப்போ திருமாவளவன் ஓட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லுங்கள், பிசிக்கு ஒரு ரேட்டு, எஸ்சிக்கு ஒரு ரேட்டு, சில இடங்களில் கொடுக்கத்தான் செஞ்சார். என்னையா அது உங்கள் தலைவர்கிட்டயே நீங்கள் காசை வாங்கின்னு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஓட்டுக்கு காசு கொடுக்குறோன்னு தப்பு, வாங்குறோன்னு தப்பு தான். நான் வாங்குற நிலையில் நான் இருக்கணும் தானே நீ நினைக்கிறேன். அதில் காந்தி தானே இருக்கிறாரு. எடுத்து போனால் இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் அந்த சாராய சம்பவம் நடந்தது. அதே சமயத்தில் அதே தொகுதியில் சாராயம் குடிச்சானா இல்லையா? விழுப்புரத்தில் கள்ள சாராயம் குடிச்சானா இல்லையா? திருப்பூரில் எங்கேயோ குடிச்சானா இல்லையா? ஒரு 50 கிலோமீட்டர் நடக்குது சார். அப்போ தான் செத்து அந்த சாவு சத்தமே அடங்கலை. இங்கே குடிக்கிறானே. அப்படி தான் மக்கள் இருக்கோம். அந்த மக்களின் பலவீனம்தான் உங்களின் பலம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்க. போக போக அது மாறும். இன்றைக்கி ஒரு 35 லட்சம் பேர் காசுக்கு ஓட்டை விற்காமல், ஒத்த விஷயம் கூட வாங்காமல் ஒரு பெருந்திரள் கூட்டம் ஓட்டு போடுதில்ல. அது நீங்கள் மொத்தமாக நாம் தமிழர்னு கூட சொல்ல வேணாம். பெரும்பான்மை நாம் தமிழர், மற்றவங்க அந்த நாம் தமிழர் சித்தாந்தத்தில் இருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா? ஒரு பக்கம் ஓட்டுக்கு காசு வரல அப்படின்னு சாலை மறியல் பண்ணுற நிலைமை இருக்குதோ. என்ன எங்கள் ஊர்னா கேவலமா? அந்த ஊருக்குலாம் காசு கொடுத்தாங்களா?
ஏதோ இட்லி தட்டு கொடுத்தாங்களா, சாப்பாடு தட்டு கொடுத்தாங்களா, எங்கள் ஊருக்கு வரலையா, எவனா ஓட்டுக்கிட்டு கேட்டு வரட்டும் அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் தமிழகத்தில் ஒரு 35 லட்சம் பேர் காசுக்கு ஒத்த பைசா வாங்க ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அதை பேசுங்க. ஓட்டுக்கு காசு வாங்கின பற்றி பேசுகிறீங்களே, ஓட்டுக்கு காசு வாங்காமல் இருக்காங்கல்ல. அதால் இங்கே வந்து ஒரு மாற்றம் வந்து டக்குன்னு வந்துடாது சார். ஒருத்தனை குடிக்க வைக்கிறது இயல்பு, குடிக்காரனை திருத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதால் அப்படி பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். மாற்றம் என்பது மாறித்தானே தீரணும். ஓட்டுக்கு காசுங்கிறது எல்லா சமூகமும் வாங்குறாங்க, அப்புறம் பெரும் பணக்காரர்களோட வாங்குறாங்க சில நேரம். ஆமாம், என்ன ஒன்றும் வரலையான்றா சார். ஒன்றும் இல்லை சார், இந்த பொங்க போய் கரும்பு தரான்ல சார், பெசன் நகரில் ஒரு 10-20 லட்ச ரூபா காரை எடுத்துன்னு வந்து புறம்போக்கு போயில அந்த கரும்பை வாங்கி காருக்குள்ளே போலன்னு ஒடிச்சு கார் உள்ள வைக்கிறான் சார். சைக்கிளில் வரவன் கரும்பை வாங்கி சைக்கிளில் கட்டுறாங்க சார். ஒரு சிலர் குழந்தைங்க இதை கூப்பிட்டு வந்து கரும்பை வாங்கி கையில் எடுத்துன்னு போகிறாங்க சார். சார் அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஒரு 20 லட்ச ரூபா காரை வாங்கின்னு ஒரு 1000 ரூபா பைய வாங்கின்னு அந்த கரும்பை உடைச்சி காரில் சொல்லுவீரு, என்ன நீலாம் சோறு திங்கிறேன், என்னடா திங்கிறீங்க கேட்க முடியுமா? அந்த மனநிலை அப்படி தான் இருக்குது. வந்து சொல்லுவாங்களே, ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயிலையும் குடிச்சிடுவானு, கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று அப்படின்னு வாங்கன்ற பாலிசி இன்னும் பல பேர்கிட்ட இருக்குது. அவனுக்கு அந்த 1000 ரூபா பெரிய காசா? அப்படி தான் மக்கள் வளர்ந்துட்டான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுதல் வரும். இந்த மாறுதல் வரக்கூடாதுன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் வேட்டி சொல்ல தரோம், அது தரோம், இது தரோம். ஏண்டா தமிழனுக்கு வந்து அவன் பண்டிகையை கொண்டாடுறது கூட வைக்கலைன்னா என்ன பிடுங்கிறதுக்கு அந்த பண்டிகையை கொண்டாடணும்? இல்லை அந்த பண்டிகையை கூட நான் உங்கள்கிட்ட காசு வாங்கி தான் கொண்டாடுற நிலையில் தானே நான் இருக்கிறேன். அப்படி பாருங்களேன். அப்போது இது நீடிக்க வேண்டும் என்று இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். பணம் வச்சுக்கிறவங்க நினைக்கிறான். இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறனால குறைஞ்சது 20 கோடிலேருந்து 50 கோடி வரைக்கும் தேவைப்படுதுன்றான். இப்போ 50 கோடி செலவு பண்ணி வரவன் ஜனங்களுக்கு நல்லதாக பண்ணுவான். அப்போ டபுளாக தான் எடுக்க பார்ப்பான். அதுக்கு மாற்று சிந்தனையும் இப்போ வருது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு டெவலப் வரும். இதில் இன்னொன்று இந்த திராவிட கட்சிகள் மேலே வைக்கப்படுற விமர்சனத்தில் ஒன்று வந்து, முன்னாடி உயர் ஜாதியினரால் இடைநிலை ஜாதிகள் பாதிக்கப்பட்டாங்க, அதனால் இடைநிலை ஜாதிகள் திரண்டு ஒரு திராவிட இயக்கங்கள் உருவாகுறாங்க. வந்த பிறகு ஆனால் தலித்துகள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இடைநிலை ஜாதிகள் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, தலித்துகளுக்கு அந்த அதிகாரங்கள் கிடைக்கல, திராவிட கட்சிகள் எங்களுக்கு அதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திராவிட கட்சிகள் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமையோட ஒப்பிடும்போது இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றங்கள் நடந்திருக்கு, படிப்படியாக தான் அந்த முன்னேற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட கட்சிகள் திக இருக்குல்ல, திகாவோட பயில் என்ன தெரியுமா? பிற்படுத்தப்பட்டோர் நலம் காக்கும் இயக்கம். நீங்கள் வெளியில் கேளுங்க, பெரியார் எஸ்சிக்காக தான் கட்சி ஆரம்பித்தாருமோ. எஸ்சிக்கும் பிற்பட்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு வருவதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நாங்கள் செல்வ செழிப்பாக தான் இருந்தோம். ஒரு காங்கிரஸ் கட்சி, ஒரு காமராஜர் எஸ்சிக்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு போது பரமேஸ்வரனை இந்து சமயத்துறை அமைச்சராக்கி, ஏய் வாங்கடா எல்லா ஐயனும் எவெல்லாம் மறிக்கிறீங்களோ வாங்கடா, அந்த ஆளை வந்து மாலை போட்டு தலப்பா கட்டி அந்த என்ன முதல் மரியாதையா அது கும்ப மரியாதை கொடுத்து கோயிலுக்குள்ள இட்டு போங்கடா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாரா? ஒரு கக்கனை உள்துறை அமைச்சராக்கினார், போலீஸ் மினிஸ்டர் ஆக்கினார். இன்றைக்கி வந்து காமராஜர் அணைகள் கட்டினார்ன்றாங்க. அப்போது அந்த துறையெல்லாம் வைத்திருந்தவர் கக்கன். சிறப்பாக தானே செஞ்சார். கக்கன் கட்டினானா எங்கன்னா உடஞ்சி போயிருக்கேன். இவங்க கட்டின மாதிரி பிரிட்ஜு ஒரு 10 நாளில் 20 நாளில் உடஞ்சி, இல்லை 2 வருஷத்தில் உடஞ்சி எங்கன்னா விழுந்துருக்கேன். அப்போ இந்த மக்கள் அங்கே நல்லா தான் சார் இருந்தோம். திராவிட கட்சிகள் வந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோன்னு வெள்ளம் வச்சு கொண்டாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம தமிழக அமைச்சரை எடுங்க சார், சாதி அட்ராசிட்டி இருந்தபோதே அப்போ கொடுத்தாங்கல்ல. இப்போ ஏன் ஒரு நல்ல அமைச்சர் கொடுத்தா ஏறாதா? என்ன காரணம்? எதையா ஆதிரா நலத்துறை, இப்போ எது இந்த தொழில்துறை, இப்படி தான் ஏன் கொடுக்குறீங்க? ஏன் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தன் ஒரு மதிப்புமிக்க மரியாதை மிக்க இடத்துக்கு வந்தால் ஒன்றும் பெருசாக மாற்றம் வந்துருப்படும். அட்லீஸ்ட் அந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்குறோம்னா அது சொல்லாமல்ல. அதே பச்சை இங்கே தானே, அதே ஐஏஎஸ் தானே திருமணம் பண்ண போகிறாங்க, ஏன் ஒதுக்குறீங்க? அதனால் திராவிட இயக்கங்களால் இங்கே வந்து சாதி வந்து அழிக்கப்பட்டிருக்காருன்னா கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் எவனோ ஒரு பிராமணனை ஒன்றும் சொல்லாதீங்க. வரலாற்றில் 2 சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பிராமணர் ஒரு சங்கம், பிராமணனை விட்டுட்டு நாம் வந்து ஒரு கட்சி, அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டோர் அல்லாதோர் கூட்டமைப்பு. வரலாற்றில் 2 சமூகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவனை ஒதுக்கிட்டு வளர்ந்து எங்களை ஒதுக்குற நிலைக்கு ஒரு நிலைமை அப்போ இருந்து இப்போ அது மாறி இருக்குது. அந்த
தவறை அவர்கள் உணர்கிறார்கள் வைங்க, அதில் நாம் குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. அதில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த பழியெல்லாம் ஒரு தலைவர் மேலே சொல்லிட்டாங்க. அது தப்பு தான்னு வச்சுங்க, அவர் அதை தவிர்த்துருக்கணும். இன்றைக்கு அதை உணர்ந்து நாமெல்லாம் ஒன்றா இருப்போன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்கன்றது அது வேறு சப்ஜெக்ட். அப்போது இங்கே வந்து ஒரு சித்தாந்தம் வந்து நம்மளை தள்ளி வச்சதுனாங்கல்ல. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது இந்த கிராமணின்னு ஒரு செட்டப் இருந்ததில்ல, இந்த ஊரில் மணிகாரன்வாங்க. அப்போ அதுக்கும் அவங்க வேண்டியவருக்கும் அந்த மணிகாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. எம்ஜிஆர்கிட்ட போய் இந்த மாதிரி யாரும் அவன் மணிகாரான்னு கேட்டுக்கிறாரு. சார் அவங்க தான் சார் காலங்காலமாக வந்து கிராமத்து ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காங்க, இன்னும் அவனா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அரசாங்க ஊழியரான்னு கேட்டுக்கிறாரு. இல்லை அது பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக வருது. அப்படியா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராமணி வீட்லேயும் போய் போலீஸ் நிற்கிது. டேய் குட்ரா கணக்க குட்ரா, என்ன கதை காட்டுறீங்க, குட்ரா எல்லாத்தையும் கொடு அப்படின்னு தான் விஏஓ வந்தது. அதுதான் ஒரு முதலமைச்சருக்கான பவர். ஒரு முதலமைச்சர் நினச்சா இந்த சாதியை ஒரு 10-50 நாள் ஒழிச்சிடலாம். நீங்கள் போன ஆண்டுக்கு முன்னாண்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், இந்த பட்டியல் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறான், இவங்கெல்லாம் தலைவர் ஆகிட்டான்ல, உண்மையிலே தலைவராக இவன் பாவிக்கப்படுகிறான ஒரு சர்வே சார். அதில் வந்து வட மாவட்டங்களில் உள்ள இதில் மட்டும் எடுத்தாங்க. நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 20 ஊராட்சிகளில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்ற முடியல. இன்றைக்கி சுதந்திர அன்னைக்கு கோட்டை கொட்டலத்தில் கொடியேற்றுகிற உரிமையை வாங்கி கொடுத்தவர் எங்கள் தலைவர் அப்படின்னு இன்றைக்கி பீத்திக்கிறாங்கல்ல. ஐயா, ஒரே கவர்னர் வந்து அவர் குடியரசுக்கும் ஏற்றுவாராம், சுதந்திரத்துக்கும் ஏற்றுவாராம், அதெல்லாம் எங்கள் தலைவர் முடிச்சு வச்சாருன்னாங்கல்ல. இது திராவிட ஆட்சியின் கீழே இருக்கிற தமிழ்நாட்டில் தானே இந்த கொடுமை. இதுக்கு வந்து டெல்லி வரணுமா, இல்லை ஐநாவில் சொல்லி அந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஏதோ படை வச்சுருக்காங்களாமா, அந்த படை வந்து ஏற்ற ஒண்ணுமா? ஒரு 2 போலீஸை விட்டு ஏய் போயா அங்கே போய் நில்லையா ஒரு வேன் வச்சுக்கினேன், எவன் மறிக்கிறான் பார்ப்போம், மறிக்கிறதுக்கு ஏற்றியா அப்படின்னு போய் வேன் போய் நின்னாலே எவனும் மறிக்க மாட்டான். இதை செய்வதற்கு கூட உங்களால் முடியல, உங்கள் கூட்டணி கட்சிகள் சொன்னதை கூட. அப்போ நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, பண்பாக இருக்கிறீங்க, பரிவாக இருக்கீங்க, நாங்கள் எப்படி ஏற்றுப்போம்? எங்கள் அண்ணன் திருமணம் ஒன்றா ஏற்றுக்கலாம், நாங்களாம் ஏற்றுக்க முடியாது சார். சரி, இதில் திராவிட கட்சிகள்ங்கிறப்ப 2 கட்சிகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஒன்று திமுக அதிமுக. இந்த 2 பேரோட போக்கை எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் ஒன்று தான் சொல்லுவீங்களா, இல்லை வேறு வித்தியாசம் இருக்கா? இல்லை, கம்பேர் டு திமுக அதிமுக கொஞ்சம் பரவாயில்ல. அதில் வந்துங்க அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைங்க அந்த அம்மா கொன்னுடுங்க, கொன்னுடாது, செருப்பு கட்டி அடிச்சிடும். அந்த பவர் அதுக்கிட்ட இருந்தது. அந்த அம்மா பிராமண பெண்ணுன்னு சொன்னாலும் அதுக்கு பெருசாக அந்த சாதிய டிஸ்கிரிமினேஷன் இருந்ததான்றது சந்தேகம்தான். ஒரு பொது தொகுதியில் வந்து தலித் எளிமை நிற்க வைக்குது. இங்கே பல்லாவரன்ற ஒரு பொது தொகுதியில் தன்சிங்ன்ற ஒரு பறையரை நிற்க வைக்கிறாங்க. அது வந்து இவங்களை நிற்க சொல்லுங்கள், இவ்வளோ பேசுகிறாங்களே சமத்துவம் சார். சொந்த கட்சிக்காரன் ராஜா பெரம்பலூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியிலேருந்து பொது தொகுதியாக மாறுது, உடனே இவரை தூக்கி நீலகிரிலாம் போடுறாரு. ஏய், நம்ம கட்சி வந்து சாதி ஒழிப்பு கட்சி, அதுவும் பெரம்பலூர் சொந்த ஊருக்காரன் ராஜா நிற்பான், எல்லாவனும் ஓட்டு போடணும், எவனா தோக்கடிக்க வச்சிங்க கட்சிக்காரன் தொலைச்சிருவேன் சொல்லணும்ல சார். அப்போ இவங்க எப்படி ஜாதியை ஒழிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? கண்ணப்பன் மேலே நான் புகார் கொடுத்தேன், ஒரு பிடிஓவை வந்து பண்ணிட்டாருன்னு. அப்புறம் SC/ST ஆணையத்தில் அது விசாரணைக்கு வந்தது, ஆணையம் கேட்டுது, இந்த மாதிரி புகார் வந்திருக்கு. நான் அப்போ உள்ளே நிற்கிறேன், புகார் வந்திருக்கு, இந்த புகாரில் இணைக்கப்பட்டிருக்க அந்த வீடியோ ஆடியோலாம் இருக்குல்ல, இது கண்ணப்பனுடைய தரான்னு தடய அறிவியல் துறைக்கு அனுப்பி ஆய்வு பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானே ஒன்றும் இல்லை சார். நானே அப்போ நீங்கள் வந்து பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் கூட நீங்கள் தொடங்கலை, அப்படி இதை அனுப்பி இந்த குரல் கண்ணப்பனின் குரல் தான்னா அவரை அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்து விடுவோம்னு ஓப்பன் விசாரணையில் சொல்கிறாங்க சார். இந்த விசாரணை யார் பண்ணணும்? இன்னும் ஒரு இன்ச்சு கூட கிள்ளி போடல. அப்போ எப்படி இப்படி இருக்கும்? அப்போ தொடர்ந்து திமுகவில் இருக்கிற பெருந்தகைகள் வந்து பட்டியல் சமூகங்களை சும்மா தீன்றது, ஏப்பா ஒருத்தர் 2 பேர் நீங்களாம் ஜட்ஜாங்க நாங்கள் போட்டு பிச்சைங்கிறது, கண்ட நாயெல்லாம் இப்போ BA பட்டம் வாங்கிடுச்சுன்னு சொல்கிறது, நீ SC ஆமான்றது, நீ SC தானேன்றது. அப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடக்கத்தானே செய்யுது. இது இயல்பாக இருக்கும் சார் எல்லாருக்கும், நான் இது தப்புன்னு சொல்ல, இருக்கும். ஏண்டா வெளிக்காட்டினா நம்மளை தொலைச்சிருவாங்கடா, நம்ம வந்து ஒரு பொதுவான ஆளாக வேஷமாவது போடணும்டா அப்படின்ற ஒரு பயம் கூட அவர்களுக்கு இல்லைல்ல. அந்த பயம் யார் மீது இல்லை, அந்த தலைமை மீது இல்லை. அந்த தலைமை கண்டுக்காதுன்னு அவன் நினைக்கிறான். தலைமை அப்படிலாம் இல்லை, அது ஸ்ட்ரிக்டானது, அது சாதி பார்க்காது, இந்த மாதிரி ஒருத்தனை பண்ணிட்டா பிச்சு எடுத்துருவாங்க நம்மளை அப்படின்ற பயம் அவருக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்?
அந்த கட்டளை அங்கேருந்து வராதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் இவங்க சாதியை ஒழிப்பாங்க, அதை ஒழிப்பாங்கன்னு நம்ம எப்படி நம்புறது? இருக்கும்போது வந்து அதிமுக திமுக கம்பம் வரும்போது திமுக தான் அதிகபட்சமாக வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் வந்து ரெண்டு பொதுச்செயலாளரும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து. அப்புறம் வந்து கலைஞரே வந்து அவர் மகன் அழகிரிக்கு வந்து பொண்ணு எடுத்தது ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து தான் வந்து. அப்படி இருக்கும்போது அதை அப்படி விமர்சனம் சரியாதான் நினைக்கிறீங்களா? ஏன் அழகிரி அரசியல் இல்லை அப்போ? ஏன் இல்லை? ம். எல்லாரும் அழகிரி கேட்டால் ரொம்ப பாசமாக கட்சிக்காரங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அழகிரி அரசியல் இல்லை? அதுக்கு ஒரு காரணமாக சொல்லலாமா? நான் அதை சொல்ல விரும்பல. நீங்கள் சார் கருணாநிதி வீட்டில் பொண்ணு கட்டாத சாதின்னு ஒரு சாதியை சொல்லுங்கள் பார்ப்போம். பிராமணர் எதிர்ப்பு, பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பை விட்டுரு பாப்பானை அடின்னுலாம் சொன்னீங்க. பாப்பா வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கலையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லா சாதியும் ஒன்றா தான் பார்க்குறான்னு சொல்ல முடியுமா? சார் அது அது வளருது, அது அது எங்கெங்கேயோ பார்த்து அது இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுது. நீ தடுத்துருவே? நீ தடுத்துட முடியுமா? ஏ போயா, எனக்கு விருப்பம் நான் கட்டுறேன் அப்படின்னு கட்டுவாங்க. இது ஒரு தகுதியா சார்? இது இதோ நீங்கள் சொன்னீங்களே இந்த அவர் பொதுச்செயலர் இவர் பொதுச்செயலர். திமுக எதுக்கு சார் ஆதிராவ் நலக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது? எஸ்சிக்கு பொறுப்பு போடுறதுக்கு ஆதிராவ் நலக்குன்னு எதுக்கு இருக்குது? நீங்கள் தான் சாதி ஒழிக்க வந்தவங்க தானே. இது வந்து ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு எல்லாம் ஒன்றிய செயலாளரும் கூட அவர் பேச்சை கேட்கறேன்டா அப்படின்னு சொல்லுங்கள். எதுக்கு எங்களால் தனியாக போடுறீங்க? இதுக்கு விளக்கம் சொல்லுங்களேன் பார்ப்போம். அதிமுகவில் இருக்கா அந்த மாதிரி? எஸ்சிக்குன்னு தனியாக ஒரு பிரிவு இருக்கா சார் அதிமுகவில்? ஏன் திமுகவில் இருக்கு? அங்கே இருக்கு இங்கே இருக்கு, அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம். நீ யாரு? நீ பெரியாரோட புள்ள இல்லை, பேரன் இல்லை. சாதி ஒழிப்பு தானே உங்கள் லட்சியம். எப்படி இது இருக்கு போய் சொல்லுங்க. அதான் இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. நம்ம அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து எங்கள் சாதி ஒழிங்கன்னு கேட்கறதே தப்பு. அது நம்ம அறியாமை தான். நீங்கள் ஒன்றும் ஏழைகள் மீது இறக்கப்பட வேணாம், பாதிக்கப்பட்டவன் பக்கமாக யாரும் இங்கே நிற்க வேணாம். எங்களை பார்த்து யாரும் அழ வேண்டாம், எங்களுக்கு யாரும் யாசகம் போட வேண்டாம். ஐயோ ரொம்ப பாவம் அப்படின்னு கரிசனம் காட்ட வேண்டாம். சட்டத்தின் மாட்சி நிலைநிறுத்துங்க, அது போதும். சட்டத்தின்படி எல்லா நடவடிக்கையும் எடுங்க, அதுதான் எல்லாருக்குமான தீர்வாக இருக்கும். சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்கு. இந்த இன்பேலன்ஸை தவிர்ப்பதற்கு சப்ளான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இந்திரா காந்தி பீரியடில். இளைய பெருமாளை வைத்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு 25 விஷயங்களை பரிந்துரை பண்ணார். அதில் 2 விஷயங்கள் சப்ளானு, இந்த எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட், இது ரெண்டுத்துமே நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. இந்த எஸ்சிக்களுக்கான சிறப்பு பட்ஜெட், இப்போ சிறப்பு உட்கூறு நிதின்னு சொல்கிறாங்கல்ல. எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், இந்த கடந்த முறை எங்கள் சிறப்பு உட்கூறு நிதியிலேருந்து ரேஷனுக்கு அரிசி வாங்கிட்டாங்க. அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு பணத்தை 7,700 கோடி நம்ம சரியா டக்கு ஞாபகம் வரல எடுத்துட்டாங்கலாம் நான் பல இடத்துல பேசணும்ல. அப்போ இந்த நிதி வந்து இங்கே ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ஜனங்க கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க, கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு சலுகை கொடுத்து இவங்களை தூக்கி இப்படி நிறுத்தணும். இந்த இன்பேலன்ஸ் சமூகத்தில் எப்பயுமே ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிடும். எல்லோரும் சமமாயிட்டானா பிரச்சனை இருக்காதுன்னு பண்ணாங்க சார். அதை வந்து இவங்க சரி பண்ணி இந்த மாதிரியான கேஸ்ட் அட்ராசிட்டி நடக்கிற போது அதை வந்து அடுத்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணி நடவடிக்கை எடுத்தால் இந்த சமூகத்தில் எல்லாரும் அமைதியாக வாழலாம். அதால் நாங்கள் நுழைஞ்சிருக்கோம், நாங்கள் நிலைஞ்சிருக்கோம், நாங்கள் வந்து எவனா ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு யோசிக்கிறோம், இல்லை கொடுத்தா வாங்கிட்டு போய் எஜமான் கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க சார். சட்டத்தின் மாட்சியை நிலைநிறுத்துங்க, அது போதும். எல்லாமும் இங்கே சரியாயிடும்.